மம்முட்டி இந்த படத்துல சைக்கோ கில்லரா நடிக்கல, வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லுவேன். சோ என்ன படம் தான் கேக்குறீங்க? கண்டிப்பா சொல்றேன். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதீப். 30 days 30 மூவி சேனல். இன்னைக்கு டே 2. இன்னைக்கு நான் பார்க்க போற படம் ஜித்தன் டைரக்ஷன்ல மம்முட்டி அண்ட் விநாயக் இவங்க நடிச்ச படம் தான். சோ இந்த படத்துல மம்முட்டி ஒரு சைக்கோ கில்லரா இருக்காரு. சோ சைக்கோ கில்லரா வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளால இருக்க பிள்ளைகளை வந்து வாசவார்த்தை பேசி ஏமாத்தி கொன்றாரு. சோ இந்த கேஸ் வந்து நிறைய போலீஸ்னால விசாரிக்க முடியல. சோ அதுக்காக ஸ்பெஷலா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க விநாயக்க. சோ விநாயக் வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. சோ விநாயக் மம்முட்டியை கண்டுபிடிச்சாரா, மம்முட்டி எப்படி இந்த கேஸ்ல மாட்டினாரு. சோ இதுதான் இந்த படத்தோட கதைக்களமா அமையுது. மம்முட்டி இந்த படத்துல நல்ல விதமா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு பெரிய ஆக்டர் நெகட்டிவ் ரோல் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதை தரமா பண்ணிட்டாரு. அண்ட் அதே மாதிரி விநாயக் இந்த படத்துல இன்வெஸ்டிகேஷன் அந்த போலீஸ் இருந்தாலும் ரொம்ப சீரியஸா இந்த கதையை நகர்த்தி எடுத்துட்டு போய் மம்முட்டியை பிடிக்கிறாரு. ஸோ உண்மையாலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட பேர் என்ன? களம் காவல். ஸோ நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு என்ன மூவி ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.